Hi, Assalamualaikum guys. Welcome to Dasin Mehendi. Last month நம்ம பேசிக் மெஹந்தி கிளாஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி சம் ரீசன்னால என்னோட கிளாஸோட வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி அதோட சீக்வன்ஸ் வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளோட கிளாஸ் வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டு வச்சுக்கோங்க தனித்தனியாக. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன லைன் பார்க்க போகிறோன்னா வேர்ட்டிக்கல் லைன் தான் பார்க்க போகிறோம். நம்ம மேலேருந்தும் கீழே போடலாம், இல்லைன்னா கீழேருந்து மேலே போடலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு கீழேருந்து மேலே போட்டு காமிச்சிருக்கேன். என்னோடய கோன் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால என்னால் கரெக்டாக லைன்ஸ் போட முடியல. நீங்கள் போடும்போது பார்த்து கரெக்டாக போடுங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரைட் லைன், அதாவது ஹரிசாண்டல் லைன். கொஞ்சம் கேப் விட்டு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லாண்டிங் லைன், லெஃப்ட் டு ரைட், மேலேருந்து கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படி வரையலாம். பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு நீங்கள் எனக்கு அனுப்புங்க. பாதியாக போட்டு அனுப்பாதீங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனால பாதியாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டிங் லைன் தான் இது. என்னென்னா லெஃப்ட் டு ரைட், கீழேருந்து மேலே போகிற மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ். இந்த லைன்ஸை ஸ்ட்ரைட்டாக போட கற்றுக்கிட்டாலே நம்ம மெஹந்தியில் எல்லாம் போட கற்றுக்கிட்டது மாதிரி தான். அடுத்து டபுள் லைனாக ஃபர்ஸ்ட் மேலே ஒரு லைன், அதுக்கப்புறம் கீழே ஒரு லைன் பேரலாக இந்த மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் போட்டு அனுப்புங்க. லைன்ஸ் போட கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி போட வரலைன்னா ப்ராக்டிஸ்க்கு ஸ்கேலில் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. அடுத்து என்னென்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த பேசிக் டிசைன்ஸை வச்சு நம்ம இப்போ டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னு எழுதியிருக்கேன்னா அதை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடு எழுதிக்கோங்க, ரைட் சைடில் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா லைன்ஸ் வித் ஹம்ஸ் ப்ளஸ் டாட்ஸு. ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படியே வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் நம்ம பார்த்தோம்ல குட்டி குட்டியாக ஸ்மால் லெட்டர் என் மாதிரி நம்ம போடணும். அந்த என் போட்டுட்டு அதுக்கு மேலே டாட்ஸ், ஒன் சிங்கிள் டாட்ஸ், நல்ல கேப் விட்டு நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தும் சேம் தான், லைன்ஸ் வித் ஹம்ஸ் ப்ளஸ் லீவ்ஸு. இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னா லீவ்ஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டுட்டு நான் போடுற மாதிரி லீவ்ஸ் வரைங்க. ஃபர்ஸ்ட்டு தின்னாக ஒரு லைன் போட்டு கொஞ்சம் நல்லா திக்காக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா லீவ்ஸ் கிடச்சிரும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு. தின்னாக ஒரு லைன் வரைஞ்சி அதுக்கப்புறம் அங்கனுக்குள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன், அப்படியே மேலே இழுத்து விட்டுறேன். அடுத்து என்னென்னா லைன்ஸ் ப்ளஸ் ஹம்ஸ் ப்ளஸ் 3 டாட்ஸ். ஃபஸ்ட்டு சிங்கிள் டாட்ஸ் பார்த்தோம், இப்போ 3 டாட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா ஹம்ஸுக்கு மேலே நம்ம தமிழ் எழுத்து அக்கு இருக்குல்ல, அந்த அக்கு போடுற மாதிரி போடுங்க. அடுத்து சேம் தான், லைன்ஸ் ஹம்ஸ் ப்ளஸ் 3 லீவ்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் லீவ் பார்த்தோம், இப்போ அதை ட்ரிபிளாக பார்க்க போகிறோம். லெஃப்டில், ரைட்டில் அண்ட் சென்டரில் இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் போட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க தான் நம்மளால் கரெக்டாக போட முடியும். வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வரும். அடுத்து என்னென்னா லைன்ஸ் ப்ளஸ் ஹம்ஸ் வித் ட்ராப்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ட்ராப்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அது மாதிரி நீங்கள் இதில் போடுங்க. இந்த ஹம்ஸ்லாம் சேம் ஹைட்டில் வர மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கிட்டால் அழகாக இருக்கும். ட்ராப்ஸ் இப்படி தான் போடணும். ஃபர்ஸ்ட் நான் 3 ட்ராப்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் சிங்கிள் ட்ராப்ஸும் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி போடணும் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது சுரில். உங்களுக்கு சுரில் எப்படி போடணுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன். குட்டியாக மாங்காய் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா
ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதனால் ஒரு கர்வ் மாதிரி வளைச்சி விட்டோம் அப்படின்னா ஸ்வில் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இந்த மாதிரி மேலோட்டமாக பார்த்த மாதிரியும் போடலாம், கீழோட்டமாக பார்த்த மாதிரி போடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி போட வருதோ, எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது சர்க்கிள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக சர்க்கிளை ஜாயின் பண்ண மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இப்படியே விட்டாலும் அழகாக தான் இருக்கும். இதுக்கும் மேலே நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டாட்ஸில் ஷேடிங் கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் பார்க்க போகிறோம். சர்க்கிள்னால் ஒரு ரவுண்டு நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான். அடுத்து செமி சர்க்கிள். ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கர்வ் லைன் போட்டுக்கலாம். அப்புறம் ஸ்கொயர், ட்ரையாங்கிள். இதெல்லாம் நான் உங்களுக்கு குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக நீங்கள் போடுங்க. ஏன்னா நம்ம கையில் வரையும் போது பெருசாக தான் வரையும். ஸோ நீங்களும் குட்டி குட்டியாக வரையாமல் கொஞ்சம் பெருசாக நீங்கள் வரைங்க. நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறதுனால குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். ஜியோமெட்ரிக்கல் ஷேப்போட சம் எக்ஸ்ட்ரா ஷேப்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். டைமண்ட், லீஃப், அதுக்கப்புறம் ஹார்ட், திலகம், அப்புறம் மேங்கோ. இதெல்லாம் எதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அரபிக் டிசைன்ஸில் நம்ம இந்த மேங்கோ, திலகம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மேங்கோ ரைட் சைட் பார்த்த மாதிரியும் போட்டிருக்கேன், லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரியும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி போட வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 2 மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே மேலே இழுத்து விட்டுக்கோங்க. அடுத்து என்னென்னா டைப்ஸ் ஆஃப் திலகம். திலகம் ஷேப்லேயே என்னென்ன டைப்ஸ் வெரைட்டியாக நம்ம வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருக்கேன். இதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி எனக்கு அனுப்புங்க. சேம் தான். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வரையே வரல அப்படின்னா இதை பார்த்து நீங்கள் உங்களோட நோட்டில் நார்மலாக பென்சிலை வச்சோ இல்லை பெனை வச்சோ ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸை ட்ரா பண்ணுங்கள். இப்படி ட்ரா பண்ணி பார்க்க உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஈஸியாகவும் இந்த மாதிரி போட முடியும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா டைப்ஸ் ஆஃப் மேங்கோ. எப்படி திலகமில் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி மேங்கோ டிசைன்ஸ்லேயும் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிசைன்ஸை நான் உங்களுக்கு இங்கே வரைஞ்சி காட்டியிருக்கேன். இதெல்லாம் பெருசாக வரைஞ்சி அதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் கொடுத்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அரபிக் டிசைன்ஸில் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ நீட்டாக அழகாக வரைஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி டிசைன்ஸை தான் யூஸ் பண்ணி அவங்க வரைஞ்சிருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் அதில் வந்திருக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ்க்கு பார்டர்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசில் வீடு மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ஃபர்ஸ்ட்டு வரைகிறோம். இது வரைய தெரிலன்னா கீழே ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு வெர்டிக்கல் பேரலாக ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கொடுத்துட்டோன்னா அந்த டிசைன்ஸ் வந்துடும். அடுத்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டு எப்படி ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு
அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு. அடுத்து ஒரு திலகம் வரைஞ்சிட்டு கீழே கர்வ் போடாமல் ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு போட வரலைன்னா நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்கிறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே வெர்டிக்கலாக நடுவில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. தின்னாக போடுங்க, அந்த லைன் தெரியாத அளவுக்கு. இந்த மாதிரி அந்த லைனை ஓட்டின மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரைஞ்சிக்க முடியும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் பேஸஸ். நம்ம ஒரு ஃப்ளார் வரைகிறதுக்கு முன்னாடி அதுக்கான பேஸ் தான் நம்ம வரைவோம். அது என்னென்ன பேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பேஸ்லாம் நம்ம போட்டு அதுக்கு மேலே ஃப்ளார் நம்மளுக்கு தெரிஞ்ச பெட்டல்ஸில் நம்ம ஃப்ளார் வரையும் போது ரொம்பவும் அழகாக இருக்கும். ஃபைனலாக டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ். ஃபஸ்ட் நம்ம சர்க்கிள் பேஸ் போட்டு நம்ம ஹம்ஸ் போட்டுக்கிறோம். ஏதோ ஒரு அழகான ஃப்ளார் மாதிரி தான், சிம்பிளாக வரைகிறதுக்கு இந்த ஃப்ளாரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சேம் அதே மாதிரி சர்க்கிள் பேஸ் போட்டு ஹம்ஸ் நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய பெரிய ஹம்ஸாக நம்ம போடுறோம். அடுத்த ஃப்ளாருக்கு ஸ்பைரல் பேஸ் போட்டு ஹம்ஸ் போட்டு மேலே கொஞ்சம் பெரிய பெரிய ஹம்ஸ் நம்ம போடுறோம். இந்த ஹம்ஸ் அப்படியே விடாமல் அதுக்குள்ளே கொஞ்சமாக ஷேடிங்ஸ் கொடுத்துக்கிட்டு அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அவுட்லைனும் வரைகிறோம். இந்த அவுட்லைன் கொடுக்கும்போது இன்னும் பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சர்க்கிள் ஷேப்பில் ஹம்ஸ் போட தெரில அப்படின்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் லைன் போட்டு அதே மாதிரி சைட்லேயும் லைன் போட்டு அதை சுற்றினாப்பில் ஹம்ஸ் போட்டிங்கன்னா அழகாக பர்ஃபெக்டாக வந்துடும். இதோட கிளாஸ் 2 முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோஸில் உள்ளதெல்லாம் நீங்கள் உங்களோட நோட்டில் இல்லைனா A4 ஷீட்டில் ட்ரா பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க்காக சப்மிட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.